அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய இந்த வகுப்பானது முழுமையாக காசு பாய்ச்சல் கூட்டுத்தொடர்பு LKS 7 வரக்கூடிய காசு பாய்ச்சல் கூட்டுத்தொடர்பாக நாங்க முழுமையா பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில காசு பாய்ச்சல் கூற்றானது 2 முறைகள்ல வினாக்கள்ல கேட்கப்படுகிறது. அவை உங்களுக்கு தெரியும். காசு பாய்ச்சல் கூற்று பிரதானமாக நேர்முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று, ரைட். அதே போன்று நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று. ஆகவே 2 முறைகள்ல நாங்க காசு பாய்ச்சல் கூற்றை தயாரிக்கிறோம். இந்த நேர்முறைக்கும் நேரில் முறைக்கும் என்ன வித்தியாசம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த காசு நிறுவனத்துக்குள்ள உட்பாய்ச்சுகின்ற, அதே போன்று நிறுவனத்தை விட்டு வெளிப்பாய்ச்சுகின்ற முறைகளாக நாங்கள் 3 பிரதானமான முறைகளை சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், அதே போன்று முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், அதே போன்று நிதியீட்ட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். இந்த 3 முறைகளில் நாங்கள் நடவடிக்கைகளின் ஊடாக நிறுவனத்துக்குள்ள காசு உட்பாய்ச்சப்படுகிறது. அதே போன்று நிறுவனத்தை விட்டு இந்த 3 முறைகளூடாக காசு வெளிப்பாய்ச்சப்படுகிறது. ஆகவே அந்த காசு உட்பாய்ச்சலுக்கும் வெளிப்பாய்ச்சலும் இடையான வித்தியாசம் தேறிய காசு பாய்ச்சலாக கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த அடிப்படையில் பல்வேறுபட்ட முறையோட காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் இடம்பெறுகின்ற போது நாங்கள் பிரதானமாக இந்த 3 தலைப்புகளின் கீழ் அந்த காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலை காட்டுகிறோம். ஆகவே இந்த நேர்முறைக்கும் நேரில் முறைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் தான் இந்த நேர்முறைக்கும் நேரில் முறைக்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுது. ஏனைய முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சலோ அல்லது நிதியீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சலோ இதோட வித்தியாசத்தை காட்டுவதில்லை. ஆகவே முக்கியமாக தொடர்ச்சியாக இந்த 2 முறைகளிலும் ஏதாவது ஒரு முறைகளில் தொடர்ச்சியாக வினாக்கள்ல கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 முறைகளையும் வரக்கூடிய அடிப்படையில் நாங்கள் 2 வினாக்கள் உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கிறேன். சோ 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், அதே போல 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வினாக்கள் உங்களுக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. சோ அதன் ஊடாக ஒவ்வொன்றாக நாங்க பார்ப்போம். அப்ப அந்த அடிப்படையில் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டுக்குரிய காசு பாய்ச்சல் கூற்று. 2020ஆம் ஆண்டு கடந்த கால வினாக்களில் கேட்கப்பட்ட அந்த காசு பாய்ச்சல் கூற்று, அதனை எவ்வாறு செய்யறது, அது என்ன முறைகள்ல வினாப்படுகிறது பார்ப்போம். சரியோ? இந்த காசு பாய்ச்சல் கூற்று செய்ய போற நேரம் மிக முக்கியமாக உங்ககிட்ட செய்கைகள் கேட்கிறது. செய்கைகள் கேட்கு. ஆனால் அந்த செய்கைகளின் ஊடாகத்தான் எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் கட்டாயமாக இந்த காசு பாய்ச்சல் கூற்று வினாக்களை செய்கின்ற நேரம் நீங்க அதனுடைய செய்கைகளை ஒரு ஒழுங்குமுறைகளாக நீங்க கட்டாயம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த செய்கைகளின் ஊடாகத்தான் பிரதானமான காசு பாய்ச்சல் கூட்டுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சோ அதையும் நீங்க கட்டாயம் செய்து கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா, 2020ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா ஆகவே இந்த கேள்வியே மாதிரி அடிப்படையா பார்க்கின்ற நேரம் இது ஒரு நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று. ரைட். நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூற்று. இந்த காசு பாய்ச்சல் கூற்றுக்களை நாங்கள் செய்கின்ற போது பிள்ளைகள் மேலதிக தகவல்களின் ஊடாக இந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் செய்ய வேண்டும். மேலதிக தகவல்களின் ஊடாக. ரைட். அப்ப காசு பாய்ச்சல் கூற்று எங்களுக்கு தெரியும். பிரதானமான மாதிரி எங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். ரைட். இது ஒரு நேரில் முறை என்ற நேரம் நீங்க கிட்டத்தட்ட இந்த நேரில் முறைக்கு செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சலை பதிவிட்டதன் பிறகு உங்களுக்கு தெரியும் இதுல வரிக்கு முன் லாபம், அதே போன்று சீராக்கங்கள், அதே போன்று தொழிற்படு மூலதன அசைவுகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 14 கோடுகளை விட்டுட்டு முதலீட்டு நடவடிக்கை, அதுக்கு பிறகு ஒரு 4 கோடை விட்டுட்டு நிதியீட்ட நடவடிக்கை. சரியோ? இந்த சைட்ல நீங்க என்ன செய்யணும்னா செய்கைகளை போட்டுக் கொள்ளணும். செய்கைகள். அந்த செய்கைகளை நாங்கள் ஆயிரங்கள்ல போட்டு வச்சுக் கொள்வோம். ஆகவே ஒவ்வொரு உங்களுக்கு தேவையான செய்கைகளை நாங்கள் ஒரே தாள்ல இந்த பக்கத்துல நாங்க காசு பாய்ச்சல் கூற்ற முழுமையான வடிவத்தை வச்சுக் கொள்வோம். இந்த பக்கத்துல செய்கைகளை வச்சுக் கொள்றோம்.
சோ எல்லாத்துக்குமான செய்கைகளை நீங்கள் அதுல செய்து கொள்ள வேண்டும். ரைட்? ஆகவே கட்டாயம் நீங்க எந்த கால பகுதி எந்த நிறுவனத்திலேயே காசு பாய்ச்சல் கூற்று என்ற விடயங்களை காட்டிக்கொள்ளணும். இதை நீங்க பெரும்பாலும் ஆயிரங்களை செய்து கொள்ளுங்க. ரைட்? ஆகவே செயற்பாட்டு நடவடிக்கை, சீராக்கங்கள் சீராக்கங்கள் அதே போன்று தொழிற்படை மூலதன அசைவுகள், முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்ட நடவடிக்கை, இவ்வாறு நேரில் முறை மூலமான காசு பாய்ச்சல் கூட்ட மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில பாருங்கம்மா, முதலாவது மேலதிக தகவலை பாருங்க. கம்பெனியானது இவரிடத்தில் இடைக்கால பங்கு லாபமாக ரூபாய் 12 லட்சத்தை செலுத்தியுள்ளது. அப்ப இடைக்கால பங்கு லாபம் செலுத்துவமாக இருந்தால் நிறுவனத்தை விட்டு காசு வெளிப்பாய்ச்சப்படுகிறது. ஆகவே நிறுவனத்தை விட்டு அந்த இடைக்கால பங்கு லாபம் காசு வெளிப்பாய்ச்சப்படுமாக இருந்தால் நிறுத்தி வைத்த வருவாய் கணக்குல வர நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு கொண்டு செய்ய போறீங்க. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்குல வரவு 12 லட்சம், காசு கட்டுப்பாடு செலவு 12 லட்சம். ஆகவே இந்த இடைக்கால பங்கு லாபம் மூலம் செலுத்தப்படுகிற காசானது நிதியீட்ட நடவடிக்கை. அந்த அடிப்படையில் நாங்க இடைக்கால பங்கு லாபம் செலுத்தப்பட்ட ஊடாக எங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் காசு வெளிப்பாய்ச்சப்படுகிறது. 12 லட்சம் ரூபாய் காசு எங்களை விட்டு என்ன செய்யப்படுகிறது? வெளிப்பாய்ச்சப்படுகிறது. தொடர்ச்சியாக ரூபாய் 2000 நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கியுள்ளது. மேலும் கம்பெனியானது 1 லட்சம் சாதாரண பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கியதுடன் அவற்றுக்கான முழு கைமாற்றினையும் பெற்றது. அப்ப 2000 நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி மூலதனமாக்குவீங்கன்னு சொன்னால் நிறுத்தி வைத்த வருவாயில வரவு கூறப்பட்ட மூலதனத்துல செலவு. நிறுத்தி வைத்த வருவாயில வரவு கூறப்பட்ட மூலதனத்தில செலவு. அப்படி நாங்க கூறப்பட்ட மூலதன கணக்க பார்ப்போம்னு சொன்னால் இப்ப கூறப்பட்ட மூலதனமாக பாருங்கம்மா, ஆரம்பத்துல 20,000 இருக்கு. ஆரம்ப மீதியாக 20,000 எங்களுக்கு கூறப்பட்ட மூலதனம் இருக்கு. அதுல 2000 நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கல் ஊடாக 2000 நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? கூறப்பட்ட மூலதனம் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டிருக்கு. ஆனா இறுதியாக எங்கள்கிட்ட கூறப்பட்ட மூலதனமாக 28,000 இருக்கும் என்று சொன்னால் இது அங்க சொல்லப்படுது பாருங்க, 1 லட்சம் சார்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தனர். அப்ப 1 லட்சம் பங்குகள் பொதுமக்களுக்கு வழங்கி காசு முழுமையாக கைமாறு முழுமையாக பெறப்பட்டிருக்கிறது சொன்னால் அது 6,000 ரூபாய் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? காசு உட்பாய்ச்சப்பட்டது. அப்ப உரிமை பங்கு வளங்களோ அல்லது பொது பங்கு வளங்களோ, உரிமை பங்கு வளங்கள் பொது பங்கு வளங்களூடாக காசு உட்பாய்ச்சப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது பொது பங்கு வளங்கள். ஆகவே பொது பங்கு வளங்களூடாக எங்களுக்கு 6,000 ரூபாய் காசு உட்பாய்ச்சப்படுகின்றது. 6,000 ரூபாய் காசு உட்பாய்ச்சப்படுகிறது. ஆகவே முதலாவது செம்மையாக்கள் முழுமையாக நடவடிக்கை. இவ்விடத்துக்கான பெருமான தேய்வு மற்றும் வருமான வரி செலவு முறையே 2100 மற்றும் 1160. பாருங்க, நிதியாண்டு காலத்துக்குள்ள இந்த ஆண்டுக்கான பெருமான தேய்வு காசு அல்லாத ஒரு செலவு. அப்ப காசு அல்லாத செலவு என்ன செய்வோம்? நாங்கள் பெருமான தேய்வாக எங்களுக்கு நிதியாண்டு காலத்துக்குள்ள 2100 ரூபாய் காசு அல்லாத செலவை நாங்க கூட்டுவோம். 2100 ரூபாய் காசு அல்லாத செலவை நாங்க கூட்டுவோம். சரியோ? தொடர்ச்சியாக பாருங்க, வருமான வரி செலவாக நிதியாண்டு காலத்துல வருமான வரி செலவு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வருமான வரி செலவு 1160 ரூபாயாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், இந்த நிறுத்தி வைத்த வருவாயின் உண்டாக நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் நிதியாண்டு காலத்துக்கான வரிக்கு பின் வருடத்துக்கான லாபத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த வருடத்துக்கான லாபத்தோடு வருடத்துக்கான வருமான வரிய செலவை கூட்டினீங்கன்னு சொன்னால் வரிக்கு முன் லாபம். அப்ப அந்த அடிப்படைகளை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடத்துக்கான வருமான வரி செலவு நாங்க ஒரு வருமான வரி கணக்கு ஒன்று செய்வோம். வருமான வரி ஒரு ஏற்பாட்டு கணக்கு செய்வோம்னு சொன்னால் வருடத்துக்கான வருமான வரி செலவாக நாங்க காட்ட வேண்டியது ரைட். வருடத்துக்கான வருமான வரி செலவாக 1160 ரூபாய் வருடத்துக்கான வருமான வரி செலவாக சொல்லணும். ரைட். ஓகே. மூன்றாவது செம்மையாக பாருங்க, கம்பெனியானது இவரிடத்தில் தனது காணியை முதல் தடவையாக மிகையில் மீள்மதிப்பீடு செய்துள்ளது.
இவரிடத்தில் வேறு ஏதேனும் மீள்மதிப்பீடுகள் இடம்பெறவில்லை. பாருங்க, மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் ஆரம்பத்துல 2000 இருந்த மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் இப்ப 3000 வருது. ஆரம்பத்துல 2000 இருந்த மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் ஆதனம் பொறி மற்றும் உபகரண கணக்கு செய்யற நேரம் ஆரம்பத்துல 2000 இருந்த மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் இப்ப 3000 ரூபாய் மாற்றம் அடையுன்னு சொன்னால் நிதியாண்டு காலத்துக்குள்ள என்ன நடக்குது? வேறு எவ்விதமான மீள்மதிப்பீடுகளும் இடம்பெறவில்லை என்று சொன்னால் 1000 ரூபாய் அதிகரிப்பு வருகிறது. மீள்மதிப்பீட்டு மிகையினால் சொத்தினுடைய கிரய பெறுமதி அதிகரிக்கிறது. ஆக மீள்மதிப்பீட்டு மிகை ஆதனம் பொருள் உயரத்தில் 1000 ரூபாய் அதிகரிக்க செய்யும். தொடர்ச்சியாக 4வது செமையாகல பாருங்க, கம்பெனியானது 1/10/2019 எங்களுக்கு தெரியும் நிதியாண்டு எப்ப முடியுதுன்னு பாருங்க. நிதியாண்டு 31/3/2020 முடிவடைது. அப்ப இந்த நிதியாண்டு 1/4/2019 ஆரம்பிக்கப்பட்டது. ரைட். இந்த நிதியாண்டு 1/10/2019 1/10/2019 என்று சொன்னால் நிதியாண்டு ஆரம்பிக்கப்பட்டு 6 மாசத்துக்கு பிறகு, நிதியாண்டு ஆரம்பிக்கப்பட்டு 6 மாசத்துக்கு பிறகு என்ன செய்யறா, இயந்திரம் ஒன்றை ரூபாய் 4 லட்சம் ரூபாய் ஆதாயத்தில் அகற்றியுள்ளது. அவ சொத்துக்கள் அகற்றுவதனூடாக வரக்கூடிய ஆதாயம், சொத்துக்கள் அகற்றுவதனூடாக வரக்கூடிய ஆதாயம் காசு அல்லாத லாபம் நாங்க என்ன செய்ய வேணும் என்றால் இங்க அகற்றி காட்ட வேணும். சொத்து அகற்றல் லாபம், அந்த காசு அல்லாத லாபம் கூட்டிருக்கும். நாங்க என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். தொடர்ச்சியா பாருங்க, இது இயந்திரமானது 1/4/2017 எப்ப வாங்குறீங்க? 1/4/2017 ரூபாய் 3000 கொள்வனவு செய்யப்பட்டதுடன் இதற்கு வருடாந்த பெருமானத்தையும் 20% நேர்கோட்டு முறையில் பெருமானத்தையும் செய்ய இடப்படுகிறது. மேலும் புதிய வாகனம் ஒன்று இவ்வருடத்தில் காசுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. அப்ப 3000 ரூபாய் பெறுமதியான ஆதனம் பொறி உபகரணத்தை நாங்க என்ன செய்யணும்? அகற்றம். அந்த அகற்றப்படுகிற தினத்தில் அவர்கள் முன்கொண்டு செல் பெறுமதி எவ்வளவு பாருங்க. 1/4/2017 வாங்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த நிதியாண்டு 31/3/2018 முதலாவது அரசு முடிஞ்சிருக்கு. அடுத்த நிதியாண்டு 31/3/2019 அடுத்த நிதியாண்டு முடிஞ்சிருக்கு. அகற்றப்படுற நிதியாண்டு 6 மாசம் அவர் என்ன செய்யறாரு? நிதியாண்டுக்குள்ள இருக்கிறார். அப்ப 3000 ரூபாய் பெறுமதியான சொத்தாக இருந்தால் அவருக்கு வருடாந்தம் 20% பெருமானத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வருஷத்துக்கான பெருமானத்தையும் 6 லட்சம். அப்ப முதலாவது நிதியாண்டுக்குள்ள 6 லட்சம், 2வது நிதியாண்டுக்குள்ள 6 லட்சம், அது அகற்றப்படுற நிதியாண்டுல 3 லட்சம், மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் அகற்றப்படுகிற திகதி வரைக்குமான பெருமானத்தை. ஆகவே அகற்றப்படுகிற திகதி வரைக்குமான பெருமானத்தையும் 1500 ரூபாய் பார்த்துக் கொள்ளுங்க. 3000 ரூபாய் கிரயமானது 1500 திரண்டத்தை வென்றால் முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதி 1500. அப்ப சொத்து அகற்றப்படுகிற நேரம் முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதியை விட குறைவான பெறுமதிக்கு அகற்றப்பட்டால் அந்த சொத்தினூடாக நட்டம். முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதிக்கே நாங்கள் அகற்றுவோமாக இருந்தால் லாபமும் இல்லை, நட்டம். முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதியை விட மேலதிகமாக நாங்கள் அகற்றுவோமாக இருந்தால் அந்த மேலதிகமான பெறுமதி அனைத்து லாபம். அப்ப அந்த அடிப்படையில இந்த சொத்தகற்றல் மூலமாக எங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் லாபம் வருது சொன்னால் 1900க்கு நான் சொத்து அகற்றிருக்கேன். ஆகவே இந்த சொத்து அகற்றல் ஊடாக எங்களுக்கு வந்த காசு, முதலீட்டு நடவடிக்கை அகற்றல் மூலம் பெற்ற காசு 1900 காசு குப்பாற்றல். 1900 காசு குப்பாற்றல். தொடர்ச்சியாக பாருங்க. ரைட். புதிய வாழ்வு கொள்வனவு செய்யப்படும். இதோட ஒரு 4 செம்மையாக்கள் முடிச்சு, ஒரு 4 செம்மையாக்கள் முடிச்சு. இப்ப நான் ஸ்டார்டன் தகவலை வாய்ச்சி வாரன். ஆரம்பத்துல உங்கள்கிட்ட ஆதனம் பொறி உபகரணம் 30,100 வருந்திருக்குது. இறுதியில உங்கள்கிட்ட ஆதனம் பொறி உபகரணம் 35,500 இருந்துச்சு. சரிதானே? ஆரம்பத்துல உங்கள்கிட்ட ஆதனம் பொறி உபகரணம். ஆகவே இங்க பாருங்க, கொண்டு செல் மீது ஆரம்பத்துல 30,100 இருந்த கொண்டு செல் மீதியான சொத்து
இப்ப 35,500 பெறுமதியான சொத்து தான் இருக்கு. ஆனா இந்த நிதியாண்டு காலத்துக்குள்ள நாங்க 1500 கொண்டு செல் பெறுமதியான சொத்தோட என்ன செஞ்சிருக்கிறோம், அகற்றிருக்கிறோம். ஆகவே இந்த அகற்றல் மூலமாக 1500 கொண்டு செல் மீதியான சொத்தொன்று அகற்றப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த சொத்துக்களுக்கான பெருமான தேய்வு என்ன செய்யும் என்றால் இந்த கொண்டு செல் பெறுமதியுடைய பெறுமதியை இன்னும் குறைவடைய செய்வாரு. அவர் 2100 ஆண்டு காலத்துக்கான தேய்வு. இப்ப சமப்படுத்துற நேரம் எங்களுக்கு வரவுல எவ்வளவு காணாம இருக்கிறதோ அந்த காணாம இருக்கின்ற தொகை நாங்கள் முழுமையாக காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். ஆகவே இந்த சமப்படுத்த நேரம் பார்த்துக் கொள்ளுங்க. 1500 அகற்றப்பட்ட பெறுமதி, அதே போன்று 2100 இந்த ஆண்டு காலத்துக்கான பெருமான தேய்வு, இறுதியாக 35,500 முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியான சொத்துக்கள் காணப்படுகிறது. சோ நாங்கள் நிதியாண்டு காலத்துக்குள்ள எவ்வளவு பெருமையான சொத்து வாங்கியிருக்கோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதியாண்டு காலத்துக்குள்ள மிச்சமாக காணாத அவ்வளவு தொகைகளும் காசு கொடுத்து வாங்கப்பட்ட தொகைகளாக காணப்படும். ஆகவே நிதியாண்டு காலத்துக்குள்ள நாங்க வாங்கின சொத்துக்கள் 8,000 ரூபாய் பெறுமதியான சொத்து, 8,000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் நாங்க முதலீட்டு நடவடிக்கையூடாக காசு எங்களை விட்டு வெளிப்பாற்றப்படுகிறது. ஆதன பொறிமற்ற உபகரண கொள்வனவு 8,000, ஆதனம் பொறிமற்ற உபகரண கொள்வனவு 8,000. ரைட். அப்ப காசு எங்களை விட்டு வெளிப்பாற்றப்பட்டது. இரண்டாவது பாருங்க இருப்பு. ஆரம்பத்துல 7,250 இருந்த இருப்பானது 7,250 இருந்த இருப்பானது இப்ப 9,750 ஆகும். ரைட். 7,250 இருந்த இருப்பானது இப்ப 9,750 என்ன செய்வது, அதிகரிக்கப்படும். அப்ப இருப்புகள் நடைமுறை சொத்துக்கள் ஏற்பட்ட அதிகரிப்பு. அப்ப இருப்பு அதிகரிப்பு ஏற்படுது. நடைமுறை சொத்துக்கள்ல அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் காசு பாய்ச்சலை நாங்கள் குறைவு ஏற்படுத்த வேணும். 2,500 தொழிற்படு மூல அசைவாக காட்டும். அதே போல வியாபார வருமதி ஆரம்பத்துல 10,750 இருந்த வியாபார வருமதிகள் இப்ப 8,500 குறைவடையும். அப்ப வியாபார வருமதிகள் ஏற்படக்கூடிய குறைவு 2,250 வியாபார வருமதிகள் குறைவு. வியாபார வருமதிகள் நடைமுறை சொத்துல குறைவு என்று சொன்னால் நாங்க கூட்டவர் சரிதானே. தொடர்ச்சியாக பாருங்க. காசும் காசுக்கு சமனானது. காசும் காசுக்கு சமனானதையும் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் வங்கி மேலதிக பற்றி காணும். வங்கி மேலதிக பற்றி காணப்படும் சொன்னால் ஆரம்பத்துல எங்கள்கிட்ட காசும் காசுக்கு சமனானவையும் 1,500 சொல்லப்படுகிறது. அதே வருஷம் வங்கி மேலதிக பற்றி 9,000. சோ ஆரம்பத்துல காசும் காசுக்கு சமனானவையும் காசிலிருந்து வங்கி மேலதிக பெற்றோடைய கழிக்கோடும். ஆகவே ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவையும் 600. ஆரம்ப காசும் காசுக்கு சமனானவையும் 600. இறுதியில பாருங்க காசும் காசுக்கு சமனானவை 2,500. வங்கி மேலதிக பற்று 1,400. 1,400 கழிக்கிறீங்க என்று சொன்னால் 1,100. அப்ப இறுதி காசும் காசுக்கு சமனானவையும் 1,100. அப்ப நிதியாண்டு காலத்துல காசும் காசுக்கு சமம் ஏற்பட்ட அதிகரிப்பு 500 ரூபாய் வரும். என கணக்கு செய்து பார்த்தவங்களுக்கு 500 ரூபாய் காசும் காசுக்கு ஏற்பட்ட அதிகரிப்பு எங்களுக்கு வர வேணும் 500 ரூபாய். சரியோ, இதுதான் எங்களோட கேள்வி. அடுத்த பாருங்க, கூறப்பட்ட சாரண மூலதனத்தை நாங்க செய்திட்டோம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் செய்திட்டோம். நிறுத்தி வைத்த வருவாய் ஆரம்பத்துல 2,200 ரூபாய் இருந்த நிறுத்தி வைத்த வருவாயானது இப்ப 6,500 ரூபாயா காணும். ஆரம்பத்துல 2,200 ரூபாய் இருந்த நிறுத்தி வைத்த வருவாய் இப்ப 6,500. குத்தகை கடன் கொடுத்தது பாருங்க, ஆரம்பத்துல 16,500 இப்ப 12,500 சொன்னால் குத்தகை கடன் கொடுத்துள்ள குறைவு வருகிறது. ஆகவே நீண்ட கால பொறுப்புல குறைவு வரும்னா குத்தகை கடன் கொடுத்தோர் குத்தகை கடன் கொடுத்த 4,000 ரூபாய் குறைவடைகிறாரு. ஆகவே நீண்ட கால கடன்ல குறைவடைகிறாரு 4,000. வியாபார கொடுமதி வியாபார கொடுக்குமதிகள் ஆரம்பத்துல 7,400
7400. இப்ப பாருங்க 4350. ஆகவே வியாபார கொடுக்குமதியாளர்ல குறைவு ஏற்படுது 3050. வியாபார கொடுக்குமதியாளர்ல குறைவு 3050. அப்ப வியாபார கொடுக்குமதியாளர்ல குறைவு வரும் என்று சொன்னால் அந்த குறைவை நாங்க என்ன செய்ய வேண்டும்? வியாபார கொடுக்குமதியாளர்ல குறைவு வரும் என்று சொன்னால் ஆகவே நடைமுறை சொத்துக்கள் ஏற்படக்கூடிய குறைவு நாங்க காசு பாய்ச்சலை குறைப்பதாக, நடைமுறை பொறுப்புகள் ஏற்படக்கூடிய குறைவு காசு பாய்ச்சலை நாங்கள் தொழிற்படும் மூலத்தில் மைனஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வருமான வரி ஏற்பாடு பாருங்க. ஸ்டார்ட்ல உங்களுக்கு 600 வியாபார ஏற்பாடு 600 காணப்படுது. இறுதியில உங்களுக்கு 500 காணப்படும். இறுதியில 500. அடுத்த வங்கி மேல ஏற்பட்டு. ஆகவே நிதியாண்டு காலத்துக்கு நீங்க காசாக கொடுத்துருக்கீங்க 1260. காசாக செலுத்திய வருமான வரி 1260. காசாக செலுத்திய வருமான வரி 1260. சரியோ? இப்ப பாருங்க நிதியாண்டு காலத்துக்கான வருமான வரியை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். நிதியாண்டு காலத்தில் உழைக்கப்பட்ட வருமான வரியாக ரைட், நிதியாண்டு காலத்தில் உழைக்கப்பட்ட வருமான வரி 7500. நிதியாண்டு காலத்தில் உழைக்கப்பட்ட வருடத்துக்கான லாபம். அந்த 7500 வருடத்துக்கான வருமான வரி 1160. ரைட். ஆகவே 8600 வரிக்கு உள்ளாகும் 8660 ரூபாய் வரிக்கு முன்லாகும். 8660 ரூபாய் வரிக்கு முன்லாகும். சரியோ? அப்ப வருமான நிறுத்தி வைத்த வருவாய் சரி, வருமான வரி சரி. ரைட். அதே போல கூறப்பட்ட சாரணவங்க மூலதனம் சரி, ஆதன பொறி மற்ற உபகரணங்கள் சரி. ஆகவே இந்த செய்கைகள் என்பது மிக முக்கியம். இந்த செய்கைகளின் ஊடாக ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே இதனுடைய செயற்பாட்டு தேறிய காசு அதிகரிப்பா எங்களுக்கு வர வேண்டியது 500 ரூபாய் வர வேண்டும். பார்ப்போம். 7660 2100 பெருமானத்தை கூட்டுவீங்க, 400 அகற்றல கழிப்பீங்க. ஆகவே அடுத்த வர போதும் 10360. 10360 அதுல கழிக்க வேண்டும். இருப்புகள்ல அதிகரிப்பு 2500. வருமதிகள்ல அதிகரிப்பு குறைவு 2250 கூட்ட வேணும் 2250. அதே போன்று கொடுக்குமதியாக குறைவு 3050. சரியோ? ரைட். அவடத்த 7060. அதுல நாங்க என்ன செய்வோம்? நிதியாண்டு காலத்துக்கான வருமான காசாக செலுத்திய வருமான வரி 1260 கழிச்ச நீங்க சொன்னால் 5800 ரூபாய் செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உஜுவான. இது நேர்பெறுமதியாக இருந்தால் உஜுவான, உருவான தேறிய காசு பாய்ச்சல். செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உஜுவான தேறிய காசு பாய்ச்சல். அவ்வளோ 1900 கூட்டுவீங்க, 8000 கழிப்பீங்க. சரியோ? திரும்ப நாங்க என்ன செய்யணும்? அதுல கூட்ட போறீங்க 6000 மைனஸ் 1200 மைனஸ் 4000 கழிச்சு நீங்க சொன்னால் அடுத்த விட உங்களுக்கு வருது எவ்வளவு? 500 பிளஸ்ல வருகிறது. சோ 500 பிளஸ்ல வருகிறது. இது 2020ஆம் ஆண்டு நடந்த வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்ட காசு பாய்ச்சல் கூட்டு வினா நேரில் முறையில செய்யப்பட்டது. சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டு